மேத்தமெட்டிக்ஸ்ல சாப்டர் 2 இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பத்தி நம்ம படிச்சிருப்போம். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா டெரிவேட்டிவ் அப்படின்றது நான் இங்க சொல்ல போறோம். சரிங்களா? டெரிவேட்டிவ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். எப்படி லாகரிதம்க்கு நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே போல லாகரிதம் என்ன சொல்லுவோம், லாகரிதம் ஆன்டி லாகரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில இது பார்க்கும்போது என்னன்னா டெரிவேட்டிவ் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெரிவேட்டிவ் வழக்கமாக எப்படி சிம்பிள்ல குறிப்போம் அப்படின்னு சொன்னா டி பை டிஎக்ஸ் இந்த ஃபார்ம்ல குறிப்போம். இன்டெக்ரல் எப்படி பண்ணா ஆன்டி டெரிவேட்டிவ் எப்படி பண்ணா இன்டெகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டெக்ரல் ஃபார் சம் இன்டு என்ன ஆயிடும் டிஎக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ டெரிவேட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் நம்ம ஒரு எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்றோம் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா டிரைவ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம அப்படியே ஜஸ்ட் உல்டா, அதாவது இன்டெக்ரல் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிரைவ்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க இன்டெக்ரல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் பிளஸ் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி. இந்த சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஜஸ்ட் பாருங்க இங்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை நீங்க டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது பிளஸ் சி அப்படின்னு கிடைக்குது இல்லையா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் டெரிவேட்டிவ் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டெகிரேஷன். இன்னும் சொல்ல போனா டெரிவேட்டிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம் மூலியமா கிடைக்கிறது. சரிங்களா? அப்ப டெரிவேட்டிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மைன்யூட்டா இந்த ரேஞ்ச் ஒரு பர்டிகுலர் ரொம்ப லீஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஆன்டி டெரிவேட்டிவ்னா ஓவரால் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்டெகிரேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது என்னன்னா ஒரு ஒழுங்கற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களா, இது மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டெகிரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகளுடைய ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இப்போ இதுல நம்ம வந்து இந்த பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, டெரைவ்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரு சாதாரண ஒரு டிஃபரன்ஷியேஷன் எடுப்போம். அதாவது இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன். அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 5 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்னா 5 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4. இதுவே நீங்க இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 4 இல்லைன்னா 5x பவர் 4 dx அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னவோ மாறும்னா 5 இன்டெகிரேஷன் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும், பவர் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். பாருங்க இங்க வந்து டி ஃபார் டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்றோம் இங்க டிகிரியில வந்து 1 மைனஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா சம் அதே 1 நம்ம சம் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதாவது எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1 இங்க என்ன இருக்கும் அது 4 பிளஸ் 1 டிவைடட் பை 4 பிளஸ் 1 பிளஸ் என்ன ஆயிடும்னா சி. இந்த 4 பிளஸ் 1 5, இந்த 5 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸ் பவர் 5 பிளஸ் சி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 பிளஸ் சி. இந்த சின்றது பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ இன்டெகிரல் வந்து நம்ம ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஃபினட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டெஃபினட். டெஃபினட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுண்டரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு டெஃபினட்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பவுண்டரி கிடைக்கும். ஸோ இது வந்து பவுண்டரி பாயிண்ட் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பவுண்டரி. ஸோ வித்தவுட் பவுண்டரி அப்படின்றதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா
ஒரு இன்டர்வல் கான்ஸ்டன்ட் c நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது இது டெரிவேட்டிவ் என்ன, ஆன்டி டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ டெரிவேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அதே டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 0. சரிங்களா? அதுவே இங்க என்னன்னு பாருங்க, ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட்டோட உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் உங்களுக்கு சேர்ந்துடும். இங்க ஜீரோவை டெரிவேட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ஆனா இங்க ஜீரோவை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு k இன்டு எக்ஸ். சரிங்களா? இதை நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மட்டும் வரும் அப்படின்னு சொன்னா k மட்டும் தான் வரும். அதாவது d by dx ஆஃப் 5x இருக்குங்க. நீங்க 5x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 5. அதுவே நீங்க இன்டகிரல்ல ஒரு 5ன்ற நம்பர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிடும். அது கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு 5x plus c அப்படின்னு கிடைக்கும். இந்த ப்ரொசீஜர் வேணும்னா நம்ம டீட்டெயிலாக போகணும்னா நம்ம டீட்டெயிலாக போடலாம். சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக போகணும் ஒன்றும் இல்லை. அதாவது இங்கே கான்ஸ்டன்ட் 5 வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் இல்லை இல்லையா, எக்ஸ் பவர் என்ன பண்ணிக்கலாம்னா 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா எனிதிங் பவர் 0 இல்லையா. இப்போ இங்கே dx அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 இங்கே என்னன்னா 0 பவர் 1. நம்ம ரூல் என்னன்னா x to the power of n plus 1. அதனால இங்க 0 plus 1 சாரி x to the power of 0 plus 1 by 0 plus 1 plus c வரும். that is nothing but என்னன்னா 5x plus c. சரிங்களா? அப்போ இங்க 5x இதுக்கும் உண்டான டிஃபரன்ஸே இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க x power n plus 1 எடுத்தீங்கன்னா இதை நீங்க x power n plus 1 divided by n plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வெறும் xn கிடைக்கும். இதே xn நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x power n plus 1 divided by n plus 1 அப்படியே ஜஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி லாகரிதமுக்கு நம்ம ஆப்போசிட் சொன்னா ஆன்டி லாகரிதம் எடுத்தீங்கன்னா லாக். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல நமக்கு இது ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல log x டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 1/x கிடைக்கும். 1/x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு log mod x கிடைக்கும். இப்போ வந்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin x கிடைக்கும். அதே sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் கிடைக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இப்போ cos x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin x. இதை நம்ம முன்னே சொன்னோம், primitive function derived function. ஸோ primitive functionனை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு derived கிடைக்கும். derived functionனை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு primitive function கிடைக்கும். சரிங்களா? நல்ல விஷயம் வரும் இல்லை. sin x டிஃபரன்ஷியேஷன் பண்றீங்க cos x கிடைக்குது. cos x இன்டகிரேட் பண்றீங்க உங்களுக்கு sin x கிடைக்குது. ஜஸ்ட் அப்படியே என்ன ஜஸ்ட் உல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா sec square x கிடைக்குது. sec square x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு tan x கிடைக்குது. ஸோ இது போலதான் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த சம் பொறுத்தவரையும் நம்ம ஃபார்முலாஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது நீங்க இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து பின்னாடி நம்ம ஃபர்தரா நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்து படிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.